இன்னைக்கு நம்ம இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 184 ரன்கள் வித்தியாசத்தில் மோசமாக தோல்வி அடைஞ்சிட்டாங்க. WTC ஃபைனல்ஸ்க்கு உள்ள கூட நம்ம இந்தியா போக முடியாத நிலைமை இதன் மூலிமா உருவாகியிருக்கு. ஆனால் இந்த எல்லா வருத்தத்தை விட நம்ம இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருக்குமே ஆஸ்திரேலியா பிளேயர்கள் இன்னைக்கு அவங்க சர்ச்சையான முறையில் நம்ம இந்திய பிளேயர்கள் கிட்ட நடந்துகிட்டது ஒட்டுமொத்த நம்ம இந்திய பிளேயர்கள் எல்லாரையுமே கொந்தளிப்புக்கு உள்ளாகியிருக்கு. முக்கியமாக டிராவிஸ் ஹெட் அவர் வீசின ஓவரில் பண்ட் சிக்ஸர் அடிக்க முயற்சி பண்ணி சிக்ஸர் லைன்ல கேட்சை கொடுத்து அவுட் ஆனதுமே அவர் கையை மடக்கி அந்த ஓட்டைக்கு உள்ள இன்னொரு விரலை விட்டு எல்லாருமே முகம் சுழிச்சி சி அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு மோசமான செலிப்ரேஷன்ல தான் இன்னைக்கு டிராவிஸ் ஹெட் ரிஷப் பண்ட் அவருடைய விக்கெட்டை வீழ்த்தினதுமே மைதானத்தில் இருக்கிற 90,000 மக்கள் முன்னாடி இப்படிப்பட்ட மோசமான ஒரு சர்ச்சையான செலிப்ரேஷன்ல டிராவிஸ் ஹெட் ஈடுபட்டிருந்தாரு. இப்படி இருக்க இது மிகப்பெரிய பூதாகரமான விஷயமா வெடிச்சதுமே டிராவிஸ் ஹெட் தற்போது அவருடைய இந்த சர்ச்சையான செலிப்ரேஷனை பத்தி அதற்கான காரணம் என்ன அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அவர் சொல்ற அந்த காரணத்தை கேட்குறப்ப நாங்க என்ன கேன பயல்களா, இதெல்லாம் ஒரு காரணமாடா அப்படின்னு நம்ம ரசிகர்கள் எல்லாருமே டிராவிஸ் ஹெட் அவரை இன்னும் விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு நிலைமையாக தான் இப்ப மாறி இருக்கு. அந்த வகையில் டிராவிஸ் ஹெட் அவர் இதை பத்தி என்ன சொல்லியிருக்காரு இன்னைக்கு ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவர் கொடுத்த பேட்டியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷப் பண்ட் எப்பயுமே இந்தியாவுக்கு எதிராக ஒரு அபாயகரமான பிளேயராக தான் இருக்காரு. நான் எப்பயாச்சும் சும்மா ஒரு பார்ட் டைம் பவுலராக தான் போடுவேன். என்னுடைய போலிங்கில் அவர் விக்கெட் விழுந்தது எனக்கு ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் ஆகும். நான் பெருசாக ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ணிட்ட மாதிரி ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான தருணமாக அந்த தருணம் இருந்துச்சு. எல்லாத்தை விட மேலாக அந்த இடத்துல ஃபீல்டிங் செட் பண்ணதே நான் தான். அந்த இடத்துல ஃபீல்டிங் செட் பண்ணால் ரிஷப் பண்ட் அவருக்கு கேட்சை கொடுத்து அவருடைய விக்கெட்டை எடுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. பேட் கமின்சன் கிட்ட சொல்லி அந்த இடத்துல பவுண்டரி லைன் பக்கத்தில் ஃபீல்டரை நான் தான் செட் பண்ணேன். நான் செட் பண்ண அதே இடத்துல ரிஷப் பண்ட் அடித்து அவர் கேட்சை கொடுத்தது நான் என்னுடைய கைகளை மடக்கி நான் குறிப்பிட்ட அந்த இடத்துலையே பால் கேட்ச் ஆகியிருக்கு அப்படிங்கிறத குறிப்பிடும் விதமாக தான் கை அந்த ஓட்டைக்கு உள்ள விரலை விட்டு நான் அந்த செலிப்ரேஷனை ஈடுபட்டேன். ஆனால் பார்க்குறவங்க எல்லாருக்குமே அந்த செலிப்ரேஷன் நான் ஒரு தவறான சர்ச்சையான செலிப்ரேஷனில் ஈடுபட்டதாக எல்லாருக்குமே தெரிஞ்சிடுச்சு. ஸோ இது நான் அப்படி எதுவுமே தவறாக மீனிங் பண்ணி நான் இதை செய்யலை அப்படின்னு டிராவிஸ் ஹெட் அவருடைய இந்த சர்ச்சையான செலிப்ரேஷனுக்கு இந்த காரணத்தை அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் டிராவிஸ் ஹெட் அந்த மாதிரியான செலிப்ரேஷனை ஈடுபட்டப்ப அவுட் ஆகி வெளியே போன ரிஷப் பண்ட் பார்த்தீங்கன்னா கோபமாகவும் முகம் சுளிக்கக்கூடிய மாதிரியான ஒரு வருத்தப்பட்ட நிலைமையோடு தான் ரிஷப் பண்ட் அவர் வெளியே போனார். ஆனால் இதை எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்த கேப்டன் உட்பட மற்ற எல்லா பிளேயர்களுமே இதை பார்த்து இந்த வித்தியாசமான முகம் சுளிக்கக்கூடிய ஒரு செலிப்ரேஷனை எல்லாருமே பார்த்து என்னமோ ரசிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. ஸோ அந்த வகையில் டிராவிஸ் ஹெட் அவர் சொல்கிற காரணம் நான் செட் பண்ண இடத்துலையே பால் கேட்ச் ஆகியிருக்கு ரிஷப் பண்ட்டுக்கு, அதை குறிக்கிற மாதிரி தான் என்னுடைய கை விரல்களுக்கு உள்ள விரலை விட்டு இந்த மாதிரி அதை குறிப்பிட்டு அந்த செலிப்ரேஷன் ஈடுபட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஸோ இதை உங்களுக்கு ஏற்றுக்கிற மாதிரி இருக்கா? உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள்.